வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்ததாக கூறும் காங்கிரசால் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தைரியம் உள்ளதா என பாஜக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றச்சாட்டுகின்றனர் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடலில் குளித்தபோது மாயமான ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியது. புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்ததாக கூறும் காங்கிரசால் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தைரியம் உள்ளதா என பாஜக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் பாஜக எம்எல்ஏக்களான ஜான்குமார், கல்யாணசுந்தரம், விவியன் ரிச்சர்ட் மற்றும் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏவான சிவசங்கரன் ஆகியோர் நேற்று சந்தித்து பேசினர். பின்னர் பாஜக எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்க கிறிஸ்துவ மிஷனரி நிர்வாகிகளை துணைநிலை ஆளுநரிடம் அழைத்து சென்றோம். அத்துடன் தொகுதிகளில் நலத்திட்டம் குறித்தும் துணைநிலை ஆளுநரிடம் பேசினோம். மக்கள் அளித்த எம்எல்ஏ என்ற பதவியே போதும், யாரிடமும் கூடுதல் பதவி கோரி நிற்கவில்லை. புதுவை பேரவைத் தலைவர் கட்சி நிர்வாகத்தில் இல்லை. ஆகவே அவர் கட்சி உறுப்பினராக யார் உள்ளனர் என்பது குறித்து பேச முடியாது. சட்டப்பேரவை கூட்டத்தின் போது புதுவை பேரவைத் தலைவரது செயல்பாடு குறித்து தெரிவிப்போம். முதல்வரை விமர்சிக்க அனைவருக்கும் உரிமை. அதன் அடிப்படையில்தான் லாட்டரி தொழிலதிபர் புதுவை முதல்வரை விமர்சித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து கோவை, திருப்பதி, கொச்சி ஆகிய நகர்களுக்கு விமான சேவையை விரிவாக்கம் செய்ய வேண்டுமென துணைநிலை ஆளுநரிடம் கோரியுள்ளோம். காங்கிரஸ் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. புதுவை அரசு பெரும்பான்மையை இழந்ததாக முன்னாள் முதல்வர் பே. நாராயணசாமி கூறியுள்ளார். அதன்படி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர காங்கிரசுக்கு தைரியம் உள்ளதா என்பதை விளக்க வேண்டும் என்றனர். அதாவது நாங்கள் ஆளுநரை சந்திக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதனால் எங்கள் தொகுதி சம்பந்தமான வளர்ச்சி சம்பந்தமாகவும் கிறிஸ்துமஸ் சம்பந்தமான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். ஆளுநருடைய மாளிகையில் என்ன அரசாங்க வேலைகள் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சொல்கிறார்ல, இந்த அரசு இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தான் உங்கள்கிட்ட 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களா, திமுக 6, காங்கிரஸ் 2 இருக்கீங்க. உங்களுக்கு திராணி இருந்துன்னா நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு லெட்டர் கொடுங்க. நாராயணசாமி சும்மா வெத்துக்காக உட்காந்து பேட்டி கொடுத்தா முன்னாள் முதலமைச்சர் மாதிரி பேசுறாரு. சாதாரண ஒரு தொன்னம் கூட பேச மாட்டான் அவர் பேசுகிற பேச்சை. டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு பத்திரிகை சனிக்கிழமை சந்திச்சுட்டு கட்சியிலே அவருக்கு மதிப்பு இல்லை. அவர் ராகுல் காந்தி சந்திக்கிறதுக்கு இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு, அதுவே கொடுக்கல. முன்னாள் முதலமைச்சர், மத்திய இணையமைச்சராக இருந்தார். ராஜீவ்காந்தி குடும்பத்துக்கு அன்னுன்யமாக இருந்தார். அவரை இது வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவர் கட்சியில் இருக்கிற நிலைமை அதான். முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேரவைத் தலைவர் செல்வம் சபை விதிகளை மீறி செயல்படுவதாக அதிமுக, காங்கிரஸ் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானங்களை பேரவை செயலரிடம் சுயேட்சை உறுப்பினர்கள் நேரு, அங்காளன் ஆகியோர் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் பேரவைத் தலைவர் செல்வம் நேற்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைநிலை ஆளுநர், பேரவைத் தலைவர், முதல்வர் ஆகியோர் அரசு விழாக்களிலும் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளிலும் அழைப்பின் பேரில் பங்கேற்கலாம் என விதிமுறை உள்ளது. அதன் அடிப்படையில் தான் பேரவைத் தலைவர் என்ற முறையில் அரசு விழாக்கள், அழைக்கும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறேன். அதற்கான விதிகள் குறித்த ஆதாரம் உள்ளது. ஆகவே விதிமீறல் குறித்து பேசுவர்கள்தான் அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். புதுவை சுயேட்சை எம்எல்ஏக்கள் 2 பேரவைத் தலைவர் மீது அளித்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கூடும்போது விவாதிக்கப்படும். புதுவை முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் என்றார். அரசு விழாக்கள் தேவையில்லாம் கலந்துக்கிறாங்க, அதுக்கான விளக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. அது பார்த்துங்க, விதிமுறைப்படி சட்டப்படி கூப்பிடணும்னு அந்த விதி இருக்குது. கவர்மெண்ட்டுடைய உத்தரவு. நடுநிலையோட நீங்க செயல்படுற அப்படிங்கறத நீங்க உறுதிப்படுத்துறீங்க. நடுநிலையோட நீங்க செயல்படுறீங்க. ஆமாம், அதுதான் இந்த இது அன்பான கூட சொன்னார்ல, அரசு விழாக்களில் கலந்துக்கிறாங்க. இதில் பாருங்கள், தெளிவாக இருக்கு பாரு. லெப்டினன்ட் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஸ்பீக்கர்,
மினிஸ்டர், டெப்டி ஸ்பீக்கர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அடுத்து கமிஷனர், டெவலப்மெண்ட் கமிஷனர், யார் யார் எந்தெந்த சீனியாரிட்டி படி இருக்கணும்னு இது ரூல் இருக்குது. இது அன்பாக தெரியலனா வேறு யார்கிட்ட கேட்டு அவர் திருப்பி இதுக்கு ஏதாவது சட்டம் இல்லைன்னு சொன்னான்னா அதுக்கு விளக்கம் எனக்கு கொடுக்கும். புதுச்சேரியில் கடலில் குளித்தபோது மாயமான ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மாணவரின் சடலம் கரை ஒதுங்கியது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் வெள்ளத்தூரை சேர்ந்த வெங்கட்ராம ரெட்டி மகன் வினித் ரெட்டி, வயது 18, திருச்சி சமயபுரம் பகுதியில் உள்ள தனியார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பிடெக் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். கிறிஸ்துமஸை ஒட்டி பல்கலைக்கழகத்துக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வினித் ரெட்டி தனது சக வகுப்பு நண்பர்களான ரோஹித், யஷ்வந்த் உள்ளிட்ட 5 பேருடன் புதுச்சேரிக்கு நேற்று முன்தினம் சுற்றுலா வந்தார். இவர்கள் நேற்று காலை புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்து தலைமை செயலகம் எதிரே உள்ள கடல் பகுதியில் குளித்து உள்ளனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கி வினித் ரெட்டி திடீரென மாயமானார். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் மற்றும் கடலோர காவல் படையினர் படகுகள் மூலம் மாயமான மாணவனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை டியூப்லக் சிலை அருகே மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியது. மாணவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளியே வச்சு சார் அங்க எடுத்து சார் அங்க வச்சு ஓரமா வச்சிடலாமண்ணா. மக்களுக்கு சேவை செய்வதில் அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். ஊசுடு தொகுதியில் நல்லாட்சி வார விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌஹான், கலெக்டர் குலோத்துங்கன், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், செயலர் பங்கஜ் குமார் ஜா, சப் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு, தாசில்தார் சேகர், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன் பேசுகையில், அரசு அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையான ஈடுபாட்டை காட்ட வேண்டும். அரசு நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக செயல்பட வேண்டும் என்றார். புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் வேலைவாய்ப்பு ஆலோசனை மையத்தை நாடி அரசு வேலைக்கு முயற்சித்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் ரூபாய் 20 லட்சம் கொடுத்தால் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறிய நிலையில் அவர்கள் அளித்த வங்கிக் கணக்கு எண்ணில் கார்த்திகேயன் ரூபாய் 20 லட்சத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவருக்கான வேலைக்கு நடவடிக்கை எடுக்கப்படாததுடன் கொடுத்த பணத்தையும் திருப்பி வழங்கவில்லையாம். இதுகுறித்து கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கைகெட்டும் தூரத்தில் தாழ்வாக செல்லும் உயர்மின் அழுத்த கேபிளால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தால் அலட்சியமாக பதில் அளிப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பெரியார் சிலையிலிருந்து திருவள்ளுவர் சாலை செல்லும் வழியில் 2 டிரான்ஸ்பார்மர்கள் உள்ளது. 2க்கும் இடையே உள்ள தூரத்தில் 5ற்கும் மேற்பட்ட சிறிய வணிக கடைகள் இயங்கி வருகின்றன. கடந்த வருடம் அந்த பகுதியில் ஏற்பட்ட மின்தடையை சரி செய்ய வந்த மின்துறை ஊழியர்கள் பணி செய்துவிட்டு உயர்மின் அழுத்த கேபிள்களை கைகெட்டும் தூரத்தில் கடைகளின் வழியாக டிரான்ஸ்பார்மரில் இணைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனால் விபத்து ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் மின்துறை அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பணம் செலுத்தினால் மட்டுமே கேபிள்கள் மாற்றப்படும் என அலட்சியமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் சிறிய கடை வைத்திருக்கும் பெண் ஒருவர் மின்துறை அதிகாரிகள் அலட்சியமாக பேசியது குறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்.டி.ஆர். ராமச்சந்திரன் படத்திறப்பு விழா மடுகரை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் எம்.டி.ஆர். ராமச்சந்திரன் கடந்த 8ஆம் தேதி வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை மடுகரை பேருந்து நிலையத்தில் எம்.டி.ஆர். ராமச்சந்திரன் படத்திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் எம்.டி.ஆர். பேரன் மோகன்ராம், மொழிப்போர் தியாகி வேலாயுதம், வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் அண்ணாமலை,
தயாநிதி, விஜி, யூசப், முத்துராமன், பாஸ்கர், ஜெயராம், கோவிந்தசுவாமி, சுரேஷ், ராமலிங்கம் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாராளுமன்றத்தில் சட்டமாமேதை அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலகக் கோரி காரைக்காலில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் முன்பு சட்டமாமேதை அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலகக் கோரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் A.V. சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் பங்கேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணல் அம்பேத்கரை விமர்சித்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மனிதநேய மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாவட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமாமேதை அம்பேத்கரை விமர்சித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருக்கனூரில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சஹாபுதீன் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சியினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சாலை அமர்ந்து அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் புதுச்சேரி வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் கலியபெருமாள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தென்னிந்திய வாணியர் சங்க புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா மற்றும் அவர்களுக்கு கேடயம் மற்றும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. சங்கத்தின் பல்வேறு எதிர்கால செயல்பாடுகளை பற்றியும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வாணியர் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை, கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து விளக்க பரப்புரை வில்லியனூரில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கொள்கை மற்றும் நோக்கம் குறித்து நடைபெற்ற விளக்க பரப்புரை கூட்டத்தில் இயக்கத்தின் தலைவர் பாவண்ணன் தலைமை ஏற்று இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் ஆற்றலரசு முன்னிலை வகித்தார். இதில் தாய்மொழி தமிழுக்கான அடிப்படை உரிமையை நிலைநிறுத்துதல், தமிழ் அமைப்புகளோடு கலை பண்பாட்டு இலக்கிய இயக்கங்களோடு ஒருங்கிணைத்தல், தமிழர் வாழ்வியல் பண்பாடு கலாச்சார நெருக்கடிகளை எதிர்த்து போராடுதல், மேலும் தமிழ் மக்கள் இடையில் தமிழ் மொழி விழிப்புணர்வை ஏற்படுத்தி மொழி உணர்வை மேம்படுத்துதல் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் இலவச கல்வியை அடிப்படை உரிமையாக்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விளக்க பரப்புரை கூட்டமானது நடைபெற்றது. இதில் தமிழ் உரிமை இயக்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புனித அந்திரேய ஆலய பங்கு தந்தை ஜோசப் பால், புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் கல்விக்கான செயலர் அருட்தந்தை பீட்டர் ராஜேந்திரா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்து சிறப்பு செய்தியினை வழங்கினார்கள். மேலும் தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாநில அளவில் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளும் வழங்கி சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஃபிரெட்ரிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குநர் ஜீட்டா ஃபிரெட்ரிக், முதல்வர் ஸ்டெல்லா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பள்ளியின் இருபால் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்வித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவிலில் 6ஆம் ஆண்டு பாத யாத்திரை விழாவில் அலங்கரிக்கப்பட்ட சாய்பாபாவுடன் பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி பாத யாத்திரை நடைபெற்றது.
புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட 6 அடி சாய்பாபா புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் திருக்கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட 6 அடி சாய்பாபா சுவாமி அலங்கார ஊர்தியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் சாய்பாபா பஜனைகளுடன் யாத்திரை நடைபெற்றது. சாய்பாபா பாத யாத்திரையானது காந்தி வீதி, நேரு வீதி, காமராஜர் சாலை, வழுதாவூர் சாலை வழியாக பெரம்பை பகுதியில் உள்ள கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை மாநில பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பெரும்பான்மையை இழந்ததாக கூறும் காங்கிரசால் அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர தைரியம் உள்ளதா என பாஜக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதல்வருடன் நெருக்கமாக இருப்பதால் பேரவைத் தலைவரான என் மீது சிலர் குற்றச்சாட்டுகின்றனர் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடலில் குளித்தபோது மாயமான ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மாணவனின் சடலம் கரை ஒதுங்கியது. புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி இளைஞரிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.